வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியினும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கோடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேறித்தாழ்ந்த கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறியுணர்வாண்டராகி வாழும் நிலையுணர்ந்த தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அந்த மனதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மையுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்ததொரு துரியாதீத தவம் நடத்திய அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன். தொடர்ந்து வேதாத்திரிய கீதை என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கிட, தொடர் சிறப்புரை வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, வேதத்திரிய கீதை
இன்றைக்கு 8வது அமர்வு. சாங்கிய யோகத்திலே மிக அற்புதமான கீதையின் பரவலாக பேசப்படுகின்ற அடிப்படை ஸ்லோகங்களிலே ஒன்று, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு பேசுகிறோமே, அந்த ஸ்லோகம் 47வது ஸ்லோகம். அது வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய், வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே, வினை பயன் விளைவிப்பவன் ஆகிவிடாதே, வெறுமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. 4 கட்டளைகள். மனிதனாக பிறந்தது மட்டுமல்ல, இயக்கங்களே இயக்கமற்று போற வரைக்கும் இயங்கித்தான் ஆகணும். ஜீவன்களும் இறப்பு வரைக்கும் அவருடைய தேவைகளுக்கு இயங்கித்தான் ஆகணும். மனிதனாக பிறந்தவர்களுக்கோ 1008 தேவைகள், பிரச்சனைகள். சும்மா எப்படி இருக்க முடியும்? அதாவது ஆஃபீஸில் யாராவது வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மெமோ கொடுக்கலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் அதில் ஹையஸ்ட்டு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவரை கூப்பிட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, உன் சீட்டில் உட்காந்துக்கோ, சீட்டு எந்திரிக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒரு வேலையும் கிடையாது உனக்கு, பேசாமல் உட்கார். ஒரு நாளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா போதும், அடுத்த ஒழுங்கு அவனே வந்து நான் வேலை செய்கிறேன் சார் என்றோம். ஏன்னா சும்மா இருந்து சுகம் காண்பது அரிது. சும்மா இருக்கின்றது ஞானிகளால் முடியுமே தவிர எந்த ஜீவனாலும் மனிதனாலும் சும்மா இருக்க முடியாது. அதனால் அப்போ ஏதாவது செய்யணுன்ற போது நல்லதை செய்து விட, வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். நான் தான் செய்தேன்னு காப்பிரைட் வாங்கிறது என்ன, இல்லை அதுக்கான விழா கொண்டாடுவது என்ன, இதெல்லாம் என்ன நான் தான் செய்தேன்னு சொல்வதற்கு? எல்லாமே இறைநிலை. அதுவே நம்மிலே பல தேவைகள் உருவாக்கி கொண்டு நம்முடைய அறிவை மேம்படுத்தி கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் அவரவர் முயற்சிக்கும் செயல் தன்மைக்கும் ஏற்ப விளைவை தருகிறது. தன்னை அறிந்து விட்டான் என்றதுனால அவன் இறைவனுக்கு ஏதாவது பெருமையா, மகிழ்ச்சியா? ஒன்றும் இல்லை. அதனால் நான் செய்தேன் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல தூக்கி எறியணும். வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே. இது முக்கியமான சொல். வினை பயன் விளைவிப்பவன் ஆகிவிடாதே. இது எப்படி? கொஞ்சம் குழப்பமா இருக்கு. வினை பயன் விளைவிப்பவன் ஆகிவிடாதே. விளைவிப்பவன் யார்? வினை செய்தால் விளைவு வருது. அப்ப விளைவுக்கு காரணம் வினை தானே. நல்வினை என்றால் சுகப்படக்கூடிய ஒரு விளைவு வருகிறது. தீவினை என்றால் அதுக்கு தகுந்த துன்பத்தை விளைவாக பெறுகிறோம். சரி, இது ஏன் நமக்கே விளைவாக வருகிறது என்றால், இந்த உடலிலே பதிந்ததனால் தானே விளை வருகிறது. பதியவில்லை என்றால், என்னுடைய நண்பர் ஒருத்தர் குண்டலினியே கிடையாதுன்னார். வேற ஒரு மார்க்கத்தில். நீங்க என்னமோ குண்டல் யோகம் சொல்லி தீட்சை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. ஆமா, குண்டலி கிடையாது அப்படின்னு. ஒத்துக்கிறீங்களா அப்படின்னாரு. ஆனா குண்டலி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குண்டல் யோகம் தீட்சை வாங்கணும் அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. அதாவது குண்டலினி என்பது என்ன? இந்த கருமையத்திலிருந்து எழுகின்ற ஆற்றல், வெப்ப சக்தின்னு தான் சொல்றோம். குண்டம் அலினி. அது எப்போ குண்டலினி பேரு? அங்க இருக்கிற வரைக்கும் ஒன்னும் ஜெனடிக் சென்டர் சொல்றாங்க, கருமையும் சொல்றாங்க, ஆத்மான்னு சொல்றாங்க. குண்டலினி சொல்றது இல்லையே. எப்ப சொல்றோம்?
தீட்சை வாங்குகின்ற போது தியானம் செய்கின்ற போது தான் சொல்றோம். அப்போ தன்னை அறிய எழுகின்ற உயிராற்றல், அதுதான் குண்டலினி. சரி, இப்ப எங்கிருந்து எழுது? உடல் மையத்திலிருந்து எழுது. உடல் கடந்து விட்டால் எங்கே குண்டலினி? உடல் கடந்து விட்டால் என்ன இருக்குங்க? இறைநிலை தான். எல்லாம் மர என இழந்த நலம். அதனால் குண்டலினி என்ற இந்த உடல் மையத்தை கடப்பதற்கு குண்டலினி தியானம் செய்தால்தான் கடக்க முடியும். இப்போ தவம் செய்தோம், சுத்து வலியோடு கலக்கிறோம். அப்ப நான் என்ற தனித்தன்மை எங்கே? உடம்பு இருக்கிறதும் தெரியாது, இருக்கிறோம் இல்லையும் தெரியாது, சொந்த பந்தங்கள் கணக்கு இல்லை, பேங்க் பேலன்ஸ் நினைவுக்கு வரல இல்லையா? அதனால் வினை பயன் விளைவிப்பது என்றால் இந்த உடல் அளவில் செயல்பட்டால் நிச்சயமாக பதிதல் உண்டு, பதிவுக்கு விளைவும் உண்டு. அப்ப இதை கடந்து போவது எப்படி என்றால் இறைநிலையோடு இணைந்த தன்மையில ஒரு கர்ம யோகியாக இறைவன் என்னை இந்த செயலை செய்ய வைக்கிறான், செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இது எங்க போய் சேரும், யாருக்கு பயனாகும், என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப மகிழ்ச்சியோட என்ன சொன்னாங்க? இறைவா, நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். நீ தான் எழுப்பிவிட்ட. அப்ப நானும் அதை செய்ய முடியும். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். அதுவும் இறைவனுடைய கடமையே தான். எனவே நமதென்ற இயக்கமே கிடையாது. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது, மா தவமே என்றார் பட்டினத்தார். மா தவமே. நான் அப்பப்போ தவம் செய்யணும், கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். ஆனா தவமாகவே இருக்கின்ற பேருக்கு தானே மா தவமே, அவன் தானே மாதவன். அதனால் தவமாகவே இருப்பது இறைநிலை. அதை அடைவதற்கு நாம் அவ்வப்போது செய்வதனால் இதுக்கு தவம் என்ற பயிற்சி முறை. சரி, எதுக்கு வம்பு? நான் பேசாம ரெஸ்ட் எடுத்து டயர்டாயிருந்தேனே அப்படின்னு தூங்கிக் கொண்டே இருந்தால், உண்பதும் உறங்குவதும் இதுவே வாழ்க்கை என்றால் இது என்ன மனித பிறப்பு இல்லையா? எனவே வெறுமனே இருப்பதில் வெறுப்பு கொள்ளாதே. சுகமா இருக்குன்னு தூங்கி வந்து சாப்பிட்டுட்டு இது ஒரு வாழ்க்கையே அல்ல. அதனால் இந்த 4 வாக்கியங்களிலே நாம சும்மா இருக்க முடியாது. வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். அதே சமயத்துல நான் செய்தேன் என்ற உரிமை பற்று பந்தம் கொள்கின்ற போது அதையும் நாம் நம்முடைய சொத்தாக்கிக் கொள்கிறோம், பதிவாக்கிக் கொள்கிறோம். பிறகு அதுக்குரிய விலை வரும் இல்லையா? நல்லது செய்திருந்தா பரவாயில்ல. நான் என்று வந்த பிறகு நல்லது செய்வதும் தீயது செய்வதும் இயல்பாயிடும். நான் என்பதே ஒரு வகை ஆணவம் தானே. பிறகு ஆணவம் கொஞ்சம் அடக்கத்தில் இருக்கிற போது நல்லது செய்யும். ஆணவம் எழுச்சி பெற்ற நிலையிலே 20 அலைச்சொல்லுக்கு மேல அது கெட்டதைத்தான் செய்யும். அதனால் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. தீர்க்கமாக சொல்றார், தவம் செய்யலைன்னா ஆணவம் கட்டுப்படாது. ஆணவம் கட்டுப்படலைன்னா கெட்டதை தான் செய்வான். தீர்க்கமாக சொல்லிட்டார் வள்ளுவர். அதனால் இந்த 4லேயும் சொல்லப்படுகின்ற மைய கருத்து என்ன என்றால், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. சரி, இப்போ எதிர்பார்க்காமல் ஒரு செயல் செய்ய முடியுமான்னு பாருங்க. எதிர்பார்க்காமல் ஒரு செயல் செய்ய முடியுமா? ஏன்னா இது உயர்ந்த ஞானத்தின் வெளிப்பாடு. இப்ப சாதாரண மனிதனை அந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா அவன் செய்கின்ற செயல்கள் வாழ்க்கையிலிருந்து தானே கொண்டு போகணும் இல்லையா? மனதை விட்டு விட்டு வேற எந்த வகையில இறைவனை அடைய முடியும்?
மனம் என்பதோ அனுபவங்களின் தொகுப்பு. அனுபவங்களோ ஆணவத்தின் வெளிப்பாடு. இதில் எப்படி கடந்து போவது? வழி வேணும் இல்லையா? அதனால் இதிலிருந்து கடந்து போவது எப்படி என்றால், கடமையை பலனை எதிர்பார்க்காதே. ஆனால் இந்த இடத்துல இந்த எதிர்பார்க்காதே என்பதிலே ஒரு ரகசிய அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதையும் செய்வதில்லைங்க. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை அப்படின்னு தான் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க இல்லையா? வயதான காலத்துல நம்மை காப்பாற்றுவதற்கு உதவி செய்வதற்கு ஒரு துணை இருக்குன்றதான குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. அதே போல கல்வி சும்மா அறிவு பெருக்கிக்காக படிச்சங்க அப்படின்னா படிக்கிறோம். ஏதோ தன்னை தகுதிப்படுத்தி கொண்டால் ஒரு தொழில் செய்யலாம் அல்லது வேலைக்கு போகலாம். சரி, வளர வளர இளமை பருவம், எல்லாரும் மனைவியை கிண்டடிச்சாலும் எத்தனை பட்டிமன்றங்கள். அவங்களுக்கு என்ன சுகமா தெரியாது. இந்த மனைவியை பெண்களை கிண்டல் அடிப்பதில் அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் விட்டு வேண்டியது தானே, சும்மா இருக்க வேண்டியது தானே. அப்படியே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இப்படி தாழ்த்தி கொண்டே அதை தவறாமல் செய்வது அது தவறு இல்லை. என்ன ஜோக் வேண்டியிருக்கு அதுல? அதனால அதுவும் தவிர்க்க முடியாத உறவாகிறது. பிறகு வீடு வேணும், கார் வேணும், வாசல் வேணும். எதிர்பார்ப்பு இல்லாமைய வாழ்க்கை நடக்குது. சரி, சமுதாயம் என்ன நடக்குது? இதை செய்யணும். ஸோ கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலைகள், நாளைக்கு அடைய வேண்டிய இலக்கு, ப்ராஜெக்ட் பிளானிங். எங்க இல்லை எதிர்பார்ப்பு? அப்போ எதிர்பார்ப்பிலேயே வாழ்கின்ற பிறந்த மனிதனை எப்படி பலனை எதிர்பார்க்காதே என்ற நிலைக்கு கொண்டு போக முடியும் என்றால், இங்க நுட்பம் என்னன்னா, இந்த கருத்தை யாருக்கு சொல்றாரு கிருஷ்ண பகவான்? அறிவு மனதுக்கு சொல்கிறது, ஓகே. ஆனா இந்த கதாபாத்திரங்களாக பார்க்கின்ற போது அர்ஜுனனுக்கு சொல்றார், பலனை செய், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. சரி, இப்ப நம்மை விட அர்ஜுனனுக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறது என்று பார்த்தால், கிருஷ்ண பரமாத்மாவின் மிக நெருங்கிய நண்பன், அவருடைய பக்தன். இந்த இரண்டுக்கும் மேலாக உறவிலே அவன் மைத்துனன். கிருஷ்ண பரமா தங்கையை தான் திருமணம் செய்தான். அப்போ இவ்வளவு சிறப்புகள் உள்ள அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாரு? நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு ஒரு கீரையை விதைச்சிட்டு, கிருஷ்ணா என்னுடைய பரம பக்தன், உடைய நெருங்கிய நண்பன், அது மட்டும் இல்ல, பி கேர்ஃபுல், மச்சனாக்கும், அதனால இந்த கீரை விதை தென்னை மரமாக வளர்ந்து கொலை கொலையா காய்க்கணுமாக்கும். நடக்குமா? இதைத்தான் சொல்ற, எதிர்பார்க்காதே. சரி, இப்ப பக்தர்கள் என்ன புலம்புறாங்க மக்களிலே? நாங்க என்ன பெரிய அம்பானி மாதிரி ஆகணுமான்னு எதிர்பார்க்கிறோம். ஏதோ குடும்பம் நடத்துறதுக்கு கொஞ்சம் வசதி செஞ்சு கொடு இறைவான்னு கேட்கிறோம். நான் என்னை படைத்த இறைவன் சொல்றாங்க, படைத்தவனுக்கு கொஞ்சம் வசதியை வாழ வைக்க கூடாதா? கேட்கறாங்களா பக்தர்கள்? இது கூட ஆண்டவன் செய்யக்கூடாதா? சரி, நீ கீரை விதையை போட்டுட்டு தென்னை மரம் கேட்கல, ரொம்ப நல்லவன். ஆனா தண்டுக்கீரை விதைத்து விட்டு அரைக்கீரை கேட்டா கூட தரமாட்டான். 2 கீரை தான் விதைத்தது, தண்டுக்கீரை, கேட்கறது அரைக்கீரை, அதையும் கூட தர முடியாது. அதனால் இது மாதிரி எல்லாம் நீங்க செய்வீங்க. 50 ரூபாய்க்கு வீடு பொம்மை வாங்கி மரத்துல கட்டி விட்டுட்டு, சாமி நான் வீடு கட்டணும்னு கேட்பேன். ஒரு தொட்டில கட்டி விட்டுட்டு எனக்கு குழந்தை வேணும்னு கேட்பேன். எப்படி நான் கொடுக்க முடியும்? நீ ஒழுங்கா வேலைக்கு போறது கிடையாது, சம்பாதிக்க கிடையாது, துப்பு கிடையாது. ஆனா வீடு மட்டும் வேணும், வசதி மட்டும் வேணும்னா எப்படி கொடுக்கறது?
அதுபோல நீ கடமை ஒண்ணுமே செய்யாம, தகுதி இல்லாம, கர்ம பலன் புண்ணியம் இல்லாம கூட நீ கேட்ப. நான் எப்படி கொடுக்க முடியும்? அதனால் விதைப்பது உன் கடமை, விதைத்து விடு. அதற்கு நீர் பாய்ச்சுவதும், உரமிடுவதும், வேலி போடுவதும் உன் கடமை, செய்துவிடு. அது வளர்வது உன்னை கேட்டு வளராது. அது என்னுடைய கடமை. ஸோ என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை நீ தலையிடாத. உனக்கு செயல் மட்டும் நீ செய்துட்டு போ. இப்ப நம்மை கேட்டு வளர்றதாக இருந்தா என்ன சொல்லுவோம்? விதையை போட்டுட்டு நாளைக்கே நீ பயிராகி பலன் கொடுக்கணும் கேட்போம். சொன்ன வளருமா அது? அப்ப விதைப்பது, பாதுகாப்பது, பராமரிப்பது தான் நம் கடமையே தவிர அது எப்படி வளரணும்ன்றதெல்லாம் நம்ம கையில இல்லையே. அதனால்தான் உங்க இஷ்டத்துக்கு விட்டா நீங்க இப்படிதான் கேட்டுட்டு இருப்பீங்க, அதனால எனக்கு அது கொடுக்க முடியாது. இதுவே இந்த செயலுக்கு இந்த விலை வரும் என்று கணித்து அதற்கு இந்த முயற்சியை நான் இந்த வகையிலே மேற்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டால் அது நடக்குமா, நடக்காதா? இல்லையா? அப்போ எதை சொல்கின்றார்கள் என்றால், என்னுடைய வசதி, வாய்ப்பு, திறமை, தகுதி, சந்தர்ப்பம் இவற்றெல்லாம் வைத்து எதை நான் அடைய முடியுமோ அதை திட்டமிட்டு முறையாக செயல்படுத்தினால் அடைய முடியும். எதிர்பார்ப்பு இங்கே வெற்றிகரமாக மாறும். இதுதான் ஜாப் சாட்டிஸ்பாக்சன். செய்ய முடிந்தது, செய்தேன், அது ஒரு மன நிறைவு. இதுக்கு பேர் என்ன? ஆசை சீரமைத்தல். சீர் என்றாலே தெய்வ நீதி, இயற்கை சட்டம். அப்ப ஆசை சீரமைத்தல் என்றால் இயற்கை சட்டம் என்ன? எனக்கு எது வரும் என்பது எது நிச்சயிக்கிறது? என்னுடைய தன்மை, நான் கற்றுக்கொண்ட கல்வி தகுதிகள், தொழில் தகுதிகள், எனக்கு அமைந்த சூழ்நிலை, வசதி, வாய்ப்பு, இதெல்லாம் வைத்துக்கொண்டு எதை அடைய முடியுமோ அது. எனவே கடமையை செய், பலன் எதிர்பார்க்காது என்று சொன்னால் அது எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. விபரீதமாக எதிர்பார்க்காதீர்கள். நாம உழைக்கிறோம், சேமிக்கிறோம், சிக்கனமா செலவு பண்றோம், சேமிக்கிறோம், ஓரளவுக்கு தொகை வந்தது, வங்கி கடனும் வாங்க முடியும், திருப்பியும் கட்ட முடியும், கட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கு, ஒரு வீடு கட்டலான்னு தோணுது, கட்டுங்களேன். அது என்ன, அங்கே கொண்டு போய் வீடு பொம்மை வாங்கி கட்டி விட்டுட்டு ஆண்டவங்கிட்ட கேட்கறது 50 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வீடு வேணும், வாங்கி கொடுங்க, கட்டி கொடுன்னு எங்க கட்டி கொடுப்பான்? உள்ளீடு கணக்கில் இருந்தா. ஸோ இது போன்ற அறியாமையால் எழுகின்ற பேராசைகள், இதைத்தான் வேண்டான்றாங்க. ஸோ எதிர்பார்த்தல் வேண்டாம் என்பது பேராசையோடு எதிர்பார்க்காத, நடக்காது. உன்னுக்கு என்ன வாய்க்கும் அதை கணிக்கக்கூடிய அறிவிருந்தால் அது நடக்கும். ஆனா பொதுவாக மக்கள் ஆசைகளின் பிம்பங்கள் தானே, எல்லாம் ஆசை தானே. தகுதி இருக்கோ, திறமை இருக்கோ, whether I deserve or not, I demand. இதென்ன பிரார்த்தனை? உனக்கு தகுதி இருக்கா, திறமை இருக்கா தெரியாது, உடனே எல்லா பூஜையும் பண்ணி ஆண்டவா எனக்கு பதவியை கொடு, வீடு கட்டி கொடு, கார் வாங்கி கொடுன்னு எப்படி கொடுப்பான்? எனவே அந்த தகுதி, திறமை வைத்து கணித்துக்கொள் என்பதுதான் பகவத்கீதையின் மிக அடிப்படையான ஸ்லோகம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. எனவே இறைவனை அறியாமல், மனதை பக்குவப்படுத்தாமல் இந்த எண்ணம் வருமா? ஒரு அறிவும் கிடையாது. இந்தியாவின் சுதந்திர தினம் என்னன்னா தெரியாது, ஒரு 4 வார்த்தை சுயமாக பேச தெரியாது, ஆனா நான் தான் ஆளணுன்றான். எப்படி இறைவன் செய்வான்? ஏதோ ஒரு வாய்ப்பு தந்தான், அதை வச்சு நல்லா செஞ்சிருக்கணும். அதை பயன்படுத்தி பாவத்தையே செஞ்சா அந்த புண்ணியம் எத்தனை நாளைக்கு மிச்சம் இருக்கும்? முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட்டுரும், அவ்வளவுதான். அதனால் தகுதி இல்லாதவனுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிட்டுகிறது என்று சொன்னார். இறைவன் அந்த இடத்திற்கு அவனை வைத்ததற்கு காரணம் இவனுடைய தகுதி அல்ல, அவனுடைய புண்ணிய கணக்கு.
அப்போ அந்த பதவிக்கு வைத்தது மட்டும்தான் புண்ணிய கணக்கு. அந்த பதவியை பயன்படுத்தி அராஜகம் செய்தால் அது பூரா பாவ கணக்குல தான் சேர்ந்து வரும். அப்ப இந்த பாவ கணக்கு முத்திர வரைக்கும் விடும். அதிகபட்சம் 3 தலைமுறை அதுக்குள்ள முத்திரும். அப்புறம் எங்க எரியணுமோ அங்க எரிந்துருவான். பிறகு ஆள் அட்ரஸ் இல்லாம ஓட வேண்டியதுதான். அதனால் இதைத்தான் கர்ம பலன் என்று தெளிவாக சொல்கிறது கீதை. இதை அப்படியே மேலோட்டமாக கடமைச்சு பலனை எதிர்பார்க்காது. அப்படின்னா படிச்சோம், வேலைக்கு போறோம், மாசம் பூரா வேலை செஞ்சோம், 1ஆம் தேதி சம்பளம், கடமை செய், பலன் எதிர்பார்க்காதே அப்படி முதல்ல சொன்னா எப்படி இருக்கும்? அதனால தத்துவத்தை உள்ளது உள்ளவாறு புரிந்து கொள்ளணும். அதை மேலோட்டமாக புரிந்து கொள்ள வெப்பம் தானே. வேலை செஞ்சான், கடமை செய்ப்பா, பலன் எதிர்பார்க்காத அப்படின்னு முதலாளி சொன்னா விட்டுடுவான். அவன் எப்படி குடும்பம் நடத்துறது? அதனால் அந்த ஸ்லோகத்தின் பொருள் இது. சரி, இப்போ சந்நியாசத்தில் ஒழுக்கம் தவறுவது இல்லை. பக்குவம் ஆகிற போது சந்நியாசம் என்பது என்ன? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு தானே துறவு சந்நியாசம். அப்ப இந்த வாழ்க்கை, சொந்த பந்தம், செயல்பாடுகள், வெற்றி தோல்வி எல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படிம்பாங்க. இந்த வட்டத்திலிருந்து வெளியே போக முடியாது. அந்த வட்டத்துக்குள்ள பிறந்திருக்கிறோம், அவ்வளவுதானே. ஸோ இருக்கும் வரைக்கும் வாழ்ந்து முடித்து போகிறோம். அதுல நல்லதை மட்டுமே செய்துட்டு போறதுக்கு என்ன கஷ்டம்? ஸோ மனதை ஆசைகளை சீரமைத்து விட்டால் வாய்ப்பு கிடைத்தால் கூட தர்மம் தவற மாட்டான். தவற மாட்டான். அவ்வளவுதான். வாழ்க்கையில் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்லை. இதுல இன்னும் பெரிய சாதனைகள், பெருமைகள், அவங்களே ஒரு நாமளாக சில சமுதாய கோட்பாடுகளிலே உயர்ந்த பதவி வைப்பது பெருமை, செல்வந்தனாவது பெருமை, இப்படிலாம் நாமளா நினைச்சிட்டு இருக்கோம். என்னுடைய திறமைக்கு என்னவோ அதை நான் செய்யறேன், அவருடைய திறமை என்னுடைய அதிகம், அதை அந்த வேலைக்கு செய்யறாரு, அவ்வளவுதானே. ஐயோ அவர் பொண்ணு ஆக முடியலன்னு ஏன் புறம்பட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் புறம்படணும்? எல்லாரும் ஒன்றா சாகத்தான் போறோம், என்னத்தை கொண்டு போக போறோம்? ஸோ இந்த தெளிவு வந்து விட்டால் பெருமையும் சிறுமையும் ஒண்ணுமே கிடையாது. வறுமை வரும், செழுமை வரும், வாழ்க்கை ஒன்றுதான். பெருமை வரும், சிறுமை வரும், பிறவி ஒன்றுதான். என்ன இருக்கு இதுல? நாம் நல்லபடியா வாழ்ந்துட்டு அது என்ன சரித்திரம் எழுதிக்க போறாங்களா? இல்லை நாமளே நானும் அவரும் புக் எழுதிச்சு போனோம் எல்லாம் படிக்க போறாங்களா? ஒன்றும் கிடையாது. அதனால் இது ஒண்ணுமே, வாழ்க்கை என்பது ஒன்றும் இல்லைன்னு முதல்ல தெளிவாகணும். இல்லை சாதிப்பதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் கடமை செய்துட்டு போன சாதனைகள் தானே மலர்ச்சி பெறும். அடுத்த ஸ்லோகத்துல யோகத்தில் நிலை பெற்று பற்றற்று வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு கர்மம் செய், நடுநிலை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பக்குவத்தை என்ன சொல்லுவோம்? கர்ம யோகம். என் செயல் என்பது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப் பெற்றேன். ஊட்டுவிக்கின்றாய், உண்ணுகின்றேன், உறங்க வைக்கின்றாய், உறங்குகின்றேன், உறங்காத என்னை ஆட்டுவிக்கின்றாய், ஆடுகின்றேன். அவ்வளவுதானே. இப்படி என்னுடையது என்ற பற்றுதல் நீங்காத வரைக்கும் ஆன்மீகம் வெறும் பேச்சலோட தான் இருக்கும். அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்று சொன்னாங்க இல்லையா வள்ளுவர்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. மன இயல்பே எதாவது தொங்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஆசை கிளையை வைத்து தொங்குவதை விட இறைவனை பற்றி கொண்டு தொங்கலாம் இல்லையா? எப்படி தொங்கத்தான் போறோம். ஆசைகளை பிடித்து கொண்டு தொங்குவதை விட இறைவனை பிடித்து கொண்டு தொங்கலாம் இல்லையா? அதுல நிம்மதி கிடைக்குமே.
அதனால் யோகத்தில் நிலை பெற்று பற்றற்று வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு கர்மம் செய். நடுவு நிலை யோகம், பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதான் யோகம். எது வந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதமாக கிருஷ்ணார்ப்பணம் செய், வருவது ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள். அவ்வளவுதான். சும்மா இருக்க முடியாது, ஏதோ உருப்படி ஒரு வேலையை செய்யறோம், அவ்வளவுதான். அந்த வகையிலே யோகத்தில் நிலை பெற்று, யோகம் என்பது இணைத்தல். அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்த நிலையிலே வாழ்வதுதான் யோக நிலை. அந்த வாழ்க்கை செயல்பாடுகள் தானே கர்ம யோகம். அறிவு சார்ந்த செயல், இறையோடு இணைந்த செயல். அதனால் கர்மயோகத்தில் தோல்விகளோ துன்பங்களோ நட்டங்களோ வறுமையோ எதுவுமே கிடையாது. ஒரு நிறை வாழ்க்கைக்கு எளிய வழி என்றால் கர்மயோகம். அவ்வளவுதான். கர்மா என்பது மனம் சார்ந்தது, ஆணவம் சார்ந்தது. அதுல இன்பங்களும் வரும். கர்மான்னு பொதுவா என்ன சொல்லுவாங்க, கஷ்டம் வரும்போது என்ன கர்மமோ. அப்போ கர்மம் என்றால் கெட்டது மட்டும்தானா? அப்படி இல்லை. ஆனா மக்கள் அதான் சொல்றாங்க, கஷ்டம் வரும்போது என்ன கர்மமோ அப்படின்றோம் இல்லையா? ஆனா நல்லது வரும்போது என்ன கர்மமோன்னு சொல்றாங்களே, சொல்றது இல்லை. கெட்டது வரும்போது மட்டும்தான் கர்மம் சொல்றோம். ரெண்டுமே கர்மம் தான். அப்போ ஆணவத்தால் செயல்படுகின்ற போது நல்லதும் செய்வோம், சில சமயங்களில் தீயதும் செய்வோம். அதனால் விளைவு என்ன? நல்லதுக்கு நல்லது வரும், கெட்டதுக்கு கெட்டது வரும். எனவே கர்மமாக செயல்படுகின்ற போது விளைவு நன்மை அல்லது தீமை. கர்ம யோகமாக செயல்படுகின்ற போது விளைவு நன்மைகள் மட்டுமே. தீமைகளின் சாயல் கூட விழாது, நிழல் கூட விழாது. அப்படி ஒரு பேரின்ப வாழ்க்கையை துய்த்தவர்கள் தான் ஞானிகள். என்ன வசதி இருந்ததுங்க? ஒன்றும் தேவையில்லை. எல்லா தேவைகளும் இறைவன் பொறுப்படுத்திக் கொள்கிறான். இப்போ இன்றைக்கும் 18 திருத்தலங்களிலே ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா? என்ன தேவை அவர்களுக்கு? ஆசைப்படுறவங்க எல்லாம் 50-60 செத்து போயிடுறான். ரொம்ப நாள் வாகனம் ஆசைப்படுறவங்க எல்லாம் சீக்கிரம் செத்து போயிடுறான். ஆனா ஆசை துறந்த சித்தருக்கோ எத்தனை நூற்றாண்டுகள் ஆச்சுங்க, இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அது போல பற்று அற்ற நிலை, இறைவனோடு பற்றிய நிலையில வாழ்க்கை போராட்டமே கிடையாது. ஒன்வே டிராபிக் மாதிரி, நன்மைகள் மட்டுமே. அங்க துன்பம் என்றால் டபுள் ட்ராக் கிடையாது, சிங்கிள் ட்ராக் தான். சரி, அடுத்தது சம புத்தியோடு செயல் புரிவதை விட ஆசையோடு செயல் புரிவது கீழானதே. சம புத்தியின் கண் சரணடைக, பயன் கருதுபவர் கயவர். மன நடுவு பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துறக்கிறான். திறமையுடன் செயல் புரிதல் யோகம் என்று 2 ஸ்லோகங்கள் 49-50. சம புத்தியோடு செயல்படுவதை விட ஆசையோடு செயல்படுவது கீழானதே. அப்ப பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், சம புத்தி, இரண்டையும் சமமாக பார்க்கின்ற பக்குவம். அதை விட்டு ஆசையில சிக்கிக்கிட்டு செயல்பட்டா விளைவு இன்ப துன்பம் என்று 2 வருது இல்லை. அதுல நமக்கு பிடிச்சது இன்பம் மட்டும்தான், துன்பத்தை நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை. ஆனா வந்து சேருத, தப்பிக்க முடியறதில்லை. அப்ப என்ன அவஸ்தை அது? அதனால் இந்த துன்பத்தை நினைக்கின்ற போது இதற்கான காரணம் ஒரு செயல் இருக்குமே, அதை செய்யாமல் விட்டு விடுவது அப்போதைக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதுக்கு என்ன விளக்கம் எழுதி வச்சிருக்கிறாங்க? துன்பம் வரும்போது நாம் துன்பப்படவில்லை என்றால் துன்பம் துன்பப்படும். நல்லா இருக்கு. இப்படித்தான் வள்ளுவர் சொல்லுவாரு. துன்பம் என்ன தனியா நின்று துன்பப்படுமா?
ஒரு மனிதனின் உணர்வு தானே துன்பம். அது நாம துன்பப்படும், துன்பம் எப்படி துன்பப்படும்? அப்படி அர்த்தம் இல்லை அந்த குரலுக்கு. இப்போ பாதாம் அல்வா, மைசூர் பாக் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்குது. ஏதோ கணக்கு சொல்றாங்க, ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டா 7 கிலோமீட்டர் நடக்கணும், ஓடணும்ன்றாங்க. இது சாப்பிட்டுட்டு 7 கிலோமீட்டர் நடக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஐயா, 7 கிலோமீட்டர் எங்கே போய் நடக்கிறது? வேண்டாப்பா இந்த மைசூர் பாக், தோணுமா இல்லையா? ஆனா மனசுக்கு ஏத்துக்குமா? அதெல்லாம் ஒண்ணு நடக்க, கொலஸ்ட்ரால் ஒன்றும் வராது. யாருக்கோ வரும், உனக்கு வராது, சாப்பிடு, சும்மா வேண்டாம் அப்படின்னு மனசுக்கு கஷ்டப்படுது இல்ல, வருத்தப்படுது இல்ல. அப்போ இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் பின்னாடி கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் துன்பத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்றதுதான் வள்ளுவர். ஏன்னா மனம் ஆசைப்பட்டதை அடையத்தான், சாதிக்கத்தான் விரும்பும். அப்போ தீயதிலே மனம் செல்லுகின்ற போது அந்த மனம் அதை விரும்பி செய்ய முடியவில்லை என்று துன்பப்பட்டாலும் இந்த துன்பத்தை நாம் சந்தித்து சகித்து ஏற்றுக்கொண்டு விட்டால் இதன் விளைவாக பெரும் துன்பத்தை தவிர்த்து விடலாம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். சோ ஆசையே ஒரு துன்பம் தான், ஆசையே ஒரு துன்பம் தான். ஏன்னா ஆசையின் வெளிப்பாடு என்ன? துன்பம் தான் கொடுக்குது. எப்படி இன்பத்தின் மறுபெயர், அறிவின் மறுபெயர் இன்பம் என்று சொல்கிறோமோ, அதே போல ஆசையின் மறுபெயர் துன்பம். ஆசையின் மறுபெயர் துன்பம். அதனால இதை புரிந்து கொண்டு சம புத்தியோடு செயல்பட வேண்டும். அதனால் சம புத்தியின் கண் சரணடைக. எப்படி சரணடைவது? நிறைய பேர் ஏதாவது சிக்கல் வச்சுக்கீங்களேன், எல்லாத்தையும் அவன்கிட்ட விட்டுருங்க, அவன் பார்த்துக்குவான் சொல்றாங்கல்ல. அது அவ்வளவு ஈஸியா சரணடைவது? சரணாகதி என்பது ஞானத்தின் உச்சம். பக்தன் அதை சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இவன் வார்த்தை அளவிலே தான் சரணாகதி சொல்றானே தவிர விட்டுட்டான. சரி, ஆண்டவன் பார்த்த விட்ட வழி அப்படின்னு சொல்லி தர்மத்தை மட்டுமே செய்யறானா? எல்லா யுகத்தனத்தையும் பண்ணிட்டு கோயில் கோயில் சுத்துறது இல்லையா? அப்ப என்ன சரணாகதி? அவ்வளவு எளிதல்ல சரணாகதி என்பது. அது ஞானத்தின் உச்சம் சரணாகதி. என்னுடையது என்பது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உன்னுடையதுதான். நான் என்பதே இல்லை, நீ தான் நானா வந்து உட்கார்ந்துருக்க. ஆனா எதுவுமே எனது அல்ல என்று முற்றும் துறந்த நிலைதான் இல்லையா? முற்றும் துறந்தவர்க்கு சுற்றமென வந்து நிற்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன் என்றார் கண்ணதாசன். அதுதான் சரணாகதி. அது இவர்கள் பேசுவதற்கு சொல்வதற்கு அருகதையே கிடையாது. அதனால் சம புத்தியின் கண் சரணடைக. எப்போது இன்ப துன்பத்தை சமமாக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வருகிறதோ அதுதான் சரணாகதி. பயன் கருதுபவர் கயவர். இதை செய்தா எனக்கு இது வரும், இல்ல எனக்கு இது வேணும், உனக்கு எவ்வளவு வேணும் லஞ்சம், எல்லாம் திட்டு பசங்க தான். அதாவது மக்களுக்கு சில கசப்பான உண்மைகள் பிடிக்காதுங்க. மக்களுக்கு கசப்பான உண்மைகள் பிடிக்காது. அவங்களுக்கு சுகமா இன்னும் சம்பாதிக்க என்ன வழி பேசினா வந்து கியூல உட்கார்ந்து கேட்பாங்க. எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு பேசினோம்னா நம்ம கேட்கறத விட்டுருவாங்க, இங்க வரதை விட்டுருவாங்க. ஏன்னா பயன் கருதுபவர் திருடர்கள். கயவர்னா திருடன் தானே. இந்த திருட்டு என்பதற்கு இலக்கணம் என்ன? அதுக்கு கிரைம் பிரான்ச் வச்சிருக்கிறோம், போலீஸ்காரங்க வர பிடிச்ச திருட்டுன்னு பிடிச்சிருவாங்க.
சரி, திருடனை பிடிச்சிட்டீங்க. திருட்டுக்கு இலக்கணம் என்ன? வீட்டுல இல்லாத போது வீட்டுக்காரருக்கு தெரியாம உள்ள பூந்து எடுத்துக்கிட்டான். இதுதான் இலக்கணம். உங்களுடைய இலக்கணம் திருட்டுக்கு. வீட்டுக்காரருக்கு தெரியாம உள்ள பூந்து எடுத்துக்கிட்டான். இதுதான் திருட்டு. சரி, இந்த இலக்கணத்தை இப்போ இப்படி கொண்டு வாங்க. ஒரு வியாபாரி என்ன விலைக்கு வாங்கினான்னு கஸ்டமருக்கு தெரியாது. பொருள் வாங்குபவனுக்கு இது என்ன விலைன்னு தெரியாது. அவங்ககிட்ட 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு வித்து வாங்கிட்டான். இப்ப திருட்டுக்கு என்ன இலக்கணம் சொன்னீங்க? தெரியாம எடுத்துக்கொள்ளு திருட்டு. ஏன் 10 ரூபா வாங்கினான்றது வாங்கணுக்கு தெரியாது, 100 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப 90 ரூபாய்க்கு என்ன பேருங்க? திருட்டு. இதே போல சொல்வதை செய்ய மாட்டோம், செய்வதை சொல்ல மாட்டோம். அரசியல்வாதி சொல்வதை செய்ய மாட்டோம், செய்வதை சொல்ல மாட்டோம். தேர்தல் அறிக்கையில் நாங்கள் லஞ்சம் வாங்குவோம், ஊழல் பண்ணுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியே கேட்கிறான். ஆனா செய்யறது என்ன? அப்போ செய்வதை சொல்ல மாட்டோம், சொல்வதை செய்ய மாட்டோம். இதுக்கு பேர் என்ன? இதுதான் குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் திருட்டு உலக மடானார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எங்க எல்லாம் தொழில் செய்து அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே திருடர்கள் தான். ஒத்துக்குவாங்களா நீங்க திருடன்னு சொன்னா? அதனால் உழைப்புக்கு மேல் ஒன்றை சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் அது திருட்டுக்கு சமம் தான். அதனால சமுதாயத்தின் கணக்கு வேற, தத்துவத்தின் கணக்கு வேற, தர்மத்தின் கணக்கு வேற. அதனால் பயன் கருதுபவர் கயவர். மன நிறைவு பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துடைக்கிறான். மன நடுவு பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துடைக்கிறான். திறமையுடன் செயல் புரிதல் யோகம். அதாவது இன்சென்டிவ் கொடுத்தா தான் வேலை செய்யறான். இப்போ சம்பளம் என்று வந்த பிறகு தானே ஏமாற்றுவதுன்னு ஒண்ணு வந்ததுங்க. அப்போ சில நிறுவனம் என்ன பண்றாங்க, பேசிக் சேலரின்னு கொடுத்துடுறாங்க, பிறகு பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ்னு கொடுக்குறான். ஏன்? இவனுடைய சைக்காலஜி தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால இவ்வளவு சம்பளம் சொன்னா வேலை செஞ்சாலும் சேட்டா சம்பளம் குறைய போகுது. ரைட், ரொம்ப சரி. ஒரு முறை எங்க வங்கியில பக்கத்து சீட்ல ஒருத்தர் பில்ஸ் செக்ஷன்ல ஒரு பிரைவேட் நிறுவனம், அதில் ஒருத்தர் மேனேஜர், அவர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் அதை சொல்கிறத விட உங்களுக்கு என்ன வேலை அவர் கேட்க இவனுக்கு பேச கொஞ்சம் வாக்குவாதம் வந்து போயிட்டாங்க. அவர் போன பிறகு இவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா அவர் யார் தெரியுமான்னு. எவனா இருந்தால் நமக்கு என்ன சார்? இல்லைம்மா, அவர் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கிறார். இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற பேருக்கு தான் மேனேஜரை தவிர சம்பளம் 3000 ரூபா தான். காலையில் 8 மணிக்கு வந்தானா ராத்திரி 10 மணிக்கு போகிறான். நமக்கு ஏதோ +2 படித்தாலே கிளர்க் வேலை கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல, நாம கிராஜுவேஷன் படிச்சிருக்கிறோம், கொடுத்தாங்க சாரு. 10 மணிக்கு வர்றோம், 5 மணிக்கு போயிடுறோம், சம்பளமும் நல்லா வாங்குறோம். அப்போ நம்மளை பார்த்தாலும் அவனுக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும் இல்லை? நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இவ்வளோ சம்பளம் தான் கிடைக்கிது, இவ்வளோ வேலை செய்கிறோம். அப்போ இயல்புலேயே அவனுடைய நேச்சர் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். நாம தான் கொஞ்சம் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கு நாம என்ன பண்ணுறது, அவனுடைய விதின்னு. இதே தான் திரும்பி வரும். இப்போ நமக்கு நல்ல ஒரு தகுதிக்கு மேல் உழைப்புக்கு மேல் சம்பளம் தர்றாங்க. ஆனால் நாம் நம்ம வேலை செய்யலைன்னா நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் இதே போலதான் தகுதி அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், சம்பளம் கம்மியாக இருக்கும். அந்த நிலை வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம கடமை செய்தாகணும். எனவே இந்த உண்மை புரியாம
வேலை செஞ்சானே செய்யாட்டியான நமக்கு சம்பளம் வந்துடுது மாசமான நினைச்சா அது பாவத்தில் கணக்கெழுதப்படும். அந்த சம்பளத்தில் உழைக்காத பகுதி பாவத்தில் கணக்கெழுதப்படும். பிறகு அதுக்கு தகுந்த விளைவு வாழ்க்கையில வந்து சேரும். எனவே திறமையுடன் செயல் புரிதல் யோகம். சம்பளம் என்னவோ சரி, அக்செப்ட் தான் வந்து சேர்ந்தோம். ஆனா இவ்வளவு கடமை இருக்கு, இதை நாம் செய்ய வேண்டி இருக்கு, செய்து விடுவோம். இல்ல திறமை இருந்தா வேலை கிடைச்சா போங்களேன், அங்க யார் வேண்டான்ற. அதனால எதை செய்கிறோமோ அதை புரிந்து செய்வது, அது யோகம். இந்த பக்குவத்தை பெறுவது எப்படி? ராமகிருஷ்ணருடைய சிறப்பு என்னன்னா, மிக கடினமான தத்துவத்தை கூட எளிமையான உதாரணத்தின் மூலம் புரிய வைத்து விடுவார். அது சொல்றாரு, தண்ணீரோடு 2 கலப்பது பாலின் இயல்பு இல்லையா? ஆனால் இதே பால் தான், இதை காய்ச்சி உரை ஊற்றி அசையாம ஒரு இடத்துல வச்சா தயிராகுது. அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து எந்த நீரில் கலந்து போனதோ அதே தண்ணீர்ல இந்த வெண்ணெயை போட்டோம் அப்படின்னா அது அமிழ்ந்து போகுமா, கரைந்து போகுமா? அழகாக மிதக்கும். இதே போலதான் சாதாரண மனசு ஆசா பாசங்களிலே, பந்தம் பற்றுகளிலே 2 கலந்து போகும். 2 கலந்து போகும். அதே மனதை கொஞ்சம் தத்துவம் என்ற நிலையில திருப்பி குரு இடத்திலே தீட்சை என்ற உரை வாங்கி பிறகு தனியா அமைதியாக அமர்ந்து தவம் செய்து மனதை பக்குவப்படுத்தி விட்டால் வெண்ணையாக மாறுகிறோம். இப்ப அதே சமுதாயம், அதே குடும்ப வாழ்க்கை, அதே தொழில் பற்றற்று செய்கிறோம். இதுதான் பக்குவம். அதனால மனதின் இயற்கை இயல்பு சமுதாயத்தினுடைய நன்மை தீமைகளோடு கலந்து போவதுதான். அது ஏமாற்றுவதற்கும் வெட்கப்படாது, ஏமாற்றுவதற்கும் பயப்படாது, ஏமாந்து போனால் வெட்கப்படவும் செய்யாது. ஏமாற்றுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை சமுதாயத்துல. இது என்ன நியாயம் பேசுவான்? நீ ஏமாந்ததுக்கு என்னதுக்கு தப்பு சொல்ற? ஏமாத்ததான் பார்ப்போம், நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இலக்கணம்? இப்படி கீதையில சொன்னது போல இவர்கள் அதர்மத்தையே தர்மம் என்று சாதிப்பார்கள். இதுதானே உலகம். அதர்மத்தையே தர்மம் என்று சாதிக்கிறார்கள். சரி, அடுத்து 51 53 வரைக்கும் நடுவு நிற்கும் ஞானிகளின் வினை பயனை விட்டு ஒழித்து பிறவி தலை நீங்கி கேடில்லா பெருநிலையை அடைகின்றனர். உன் அறிவானது எப்பொழுது வேகம் என்னும் அழுக்கை கடக்குமோ அப்பொழுது கேட்கப் போவதிலும் கேட்டதிலும் பற்றின்மையை பெறுவாய். பொருட்களை கேட்டு கலங்கும் உன்னுடைய அறிவு ஆத்மாவின் கண் அசையாது உறுதி பெறும் போது நீ யோகம் அடைவாய். நடுவு நிற்கும் ஞானிகள் வினை பயனை விட்டு ஒழித்து, பக்குவப்பட்ட மனம் இந்த வினை பயன் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்கறது இல்லை, அதை விட்டு ஒழித்து வினை பயனுக்கு வேணும் நினைச்சாதான் ஆத்மாவில பதிவாகிறது. வினை பயனே ஒரு தேகம் காண்கிறது. அப்ப யாருடைய கர்மாவிலே பதிவுகள் அதிகமாக இருக்கிறதோ அவன் கீழ்மை நிலையில தான் வாழ்கிறான். அப்ப இந்த பதிவுகளை கழிப்பதற்கு ஒரு குழந்தை பத்தாது, அவன் 5-6 பெற்றுக்குவான். காரணமே தெரியாது. அப்ப ஏன் கீழ்த்தட்டு மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் மேன்மைக்கு வரக்கூடிய பதிவுகளும் அங்க கிடையாது, அந்த முயற்சி சிந்தனை கூட கிடையாது. உதாரணமா இந்த கோயம்புத்தூர் கார்பரேஷன் அங்க மட்டும் இல்லை, நான் ஒரு முறை வேற ஏதோ ஊருக்கு போயிருந்த போது கூட நம்முடைய மன்ற அன்பர்
அங்கே குப்பை தொட்டி டிரைவர். அவர் சொன்னார், 25,000 ரூபாய் சம்பளங்க ஐயா. எங்க வீட்டில் எல்லோருமே தான் வேலைக்கு போகும். ஆண்கள், பெண்கள், கணவன், மனைவி எல்லாரும் தான் வேலைக்கு போகிறோம். 4 பேர் இருந்தால் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வருமானம். அவனோட வாழ்க்கையை பாருங்களேன், அவன் நிலைமை பாருங்களேன். பக்கத்தில் போனாலே நாரும். அவனுடைய கேரக்டரு, அவனுடைய பேச்சு. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தும் ஏன் இவன் தன்னை உயர்த்து கொள்ளவில்லை? ஏன் வாழ்க்கை தரத்தை மாத்திக்கல? அப்போ தகுதியற்றவனுக்கு சேருகின்ற பதவியும் செல்வமும் அது பயன் தராது. அதனால் அந்த வாழ்க்கையே கீதையுடைய வார்த்தையில சொன்ன கேடுகட்ட கர்ப்பம் இருக்கும். கீதையில அவனுடைய கர்ப்பமே கேடுகட்ட கர்ப்பம் அப்படிங்கும். இதெல்லாம் நீங்க வேணும் என்று சொன்னால் அவங்களுக்கு யார் கை தூக்கி விடுவது? அரசாங்கம் தான் கை தூக்கி விடணும். மதவாதிகள் தான் கை தூக்கி விடணும். தர்மத்தை போதிக்கணும், ஒழுக்கத்தை போதிக்கணும். தொடர்ந்து போதித்தால் அவனுக்கும் விளங்காதா? சரி, ஒரு தலைமுறை தான் விளங்கல, அடுத்த தலைமுறையாவது விளங்காதா? அப்ப தொடர்ந்து சூத்திரன் சொல்லி அவன் அப்படியே கீழே விட்டுட்டா அவன் எப்படி பண்டிதன் ஆவான், பிராமணன் ஆவான்? இல்லையா? அவனும் இறைவனின் பிம்பம் தானே. இறைவன் யார்? சூத்திரனும் இறைவனே தான். அதனால இதெல்லாம் கடமை தெரியாமல் வெறும் பதவி பணம் உட்கார்ந்துட்டு இருந்தா அவன் ஆளுகின்ற நாடு அப்படித்தான் இருக்கும், சமுதாயம் அப்படித்தான் இருக்கும், குடும்பமும் அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த அறிவை நோக்கி வருவதற்கே ஒரு புண்ணியம் இருக்கணும்னு ஏன் நம்ம பேசுறோம்னு சொன்னா, அந்த புண்ணியம் இல்லைன்னா பயத்தில் மகர்ஷிட்ட வந்திருக்க மாட்டோம். ஏதோ டுபாக்கூர் சாமிகிட்ட போய் பஜனை பாடிட்டு இருந்திருப்போம். அதனால் வினை பயன் என்பதை விட்டொழித்து அப்போ பிறவி தொடர் குறைந்து கொண்டே வரும். பிறவி தலை நீங்கி கேடு இல்லா பெருநிலையை அடைகின்றார்கள். கேடு இல்லா, துன்பமே இல்லாத இன்பம் மட்டுமே நிறைந்திருக்கின்ற ஒரு தெய்வீகமான வாழ்க்கையிலே நிலைப்படுகிறார்கள். உன் அறிவானது எப்போது வேகம் என்னும் அழுக்கை கடக்குமோ, வேகம் கடந்தால் விவேகம் இல்லையா? அப்ப மனம் என்ற வேகத்தை கடந்து விட்டால் அறிவு என்ற விவேகத்தை அடைகிறோம். விவேகத்தில் எல்லாமே தெளிவா தெரியும். கொடைராட்டத்தை சுத்துறோம், கீழே நண்பர் நின்றிருந்தா தெரியுமா? நின்ற பிறகுதான் அடையாளம் தெரியும். அது போல உணர்ச்சி வேகத்தில் வாழ்கின்ற மனிதனுக்கு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் பேதம் தெரியாது. நமக்கு வாய்ப்பு கிடைச்சது பெரிய புண்ணியம் நினைப்பான். பாவம் செய்வதற்கு வந்து நிக்குது சூழ்நிலை, அந்த பாவத்துக்கு நன்மை இப்போதைக்கு கிடைக்கும், இதை விட பல மடங்கு துன்பம் பின்னாடி வரும். ஆனா இப்போ வந்து நிக்கிற பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலையும் என்ன நினைக்கிறான், நான் செஞ்ச புண்ணியம் கொண்டு வந்து லஞ்சம் வாங்க தர்றான், இத்தனை கோடி தர்றான், அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதே லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிடலாம். இது பண கணக்கில் கணக்கா கண்ணா? இது பாவ கணக்கு. பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி நீ சேர்த்து வச்சது பணம் இல்லை, பாவம். அதனால இந்த பாவத்தை செய்வதற்கான வாய்ப்பை புண்ணியம் நினைச்சுக்கிறான். அப்ப என்ன குழப்பம் தான், எது புண்ணியம் எது பாவம் என்பதற்கு அவனுக்கு பேதம் தெரியல, இலக்கணம் தெரியல. ஆனா வாய்ப்பு கிடைச்ச போது தவறு செய்திடுறான். பிறகு வெளியே வரும்போது ஐயோ அப்படின்றான். யார் காப்பாற்ற முடியும்? தமிழ்நாட்டு கோயில்களும் காப்பாற்றாது, கர்நாடக கோயிலும் காப்பாற்றாது. உன் அறிவானது எப்போது வேகம் என்னும் அழுக்கை கடக்குமோ அப்போது, இது யாருக்கு சொல்றாருன்னா அர்ஜுன் கிட்ட, இது வரைக்கும் நாம் பேசிட்டு இருந்தோமே கேட்டதிலும், இனிமேலும் நாம் விளக்கம் பேச போறோமே கேட்க போவதிலும் பற்றின்மையை பெறுவாய். பொருட்களை கேட்டு கலங்கும் உன்னுடைய அறிவு, அது வேணும் இது வேணும் எப்போ நச்சரிச்சுட்டே இருக்குத நம்முடைய மனசு.
அது ஆத்மாவின் கண் அசையாது உறுதி பெறும் போது, ஆத்மாவின் கண் அசையாது உறுதி பெறும் போது. பக்தி என்பது தரம் குறைந்ததல்ல, அது நம்பிக்கைன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் என்பதில் தான் குழப்பம். அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும். ட்ரஸ்ட் இன் காட், ஃபெய்த் இன் காட் என்பது மேம்போக்கானது. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளே மாறி போகும், மதம் கூட மாறும். ஆனால் ட்ரஸ்ட் இன் காட் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. கல்லை கட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே, அதான் ட்ரஸ்ட் இன் காட். அந்த உறுதி எப்போ வரும் என்றால், அதுக்காக கல்லை கட்டி போட்ட இறைவன் காப்பாற்றுவான், நான் போய் நடுவோடு நின்றுக்கிறேன், வண்டியை மேல மோதாதுன்னு சொல்ல முடியுமா? பைபிள் ஒரு வசனம் உண்டு, உன் தேவனை பரிசோதிக்காதே என்று ஆகமம் சொல்கிறதே அப்படின்னு இயேசு கேட்பார். அது மாதிரி டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்க்க முடியாது, இறைவன் காப்பாற்ற நான் போய் நடுவோடு நின்று பார்க்குறேன், அப்படியெல்லாம் காப்பாற்றுவதுன்னு சொன்னான். அந்த சூழ்நிலை வராமல் இருக்கும், ஆனால் யாரோ ஒருத்தர் நமக்கு கை கொடுப்பாங்க. இது போல ஆத்மாவின் கண் அசையாது உறுதி பெறுகின்ற போது அந்த உறுதிக்கு பேர்தான் யோகம். அப்போ நம்பிக்கை என்பதை மகாபாரதத்துல பீமன் அருமையா பேசுவான். தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, இப்படி பிரிச்சு பேசுவான் பீமன். தன்னம்பிக்கை என்பது தன்னுடைய தகுதி, திறமை, சாதனைகள், இவற்றின் மீது என்னால் இதை செய்ய முடியும் என்பது தன்னம்பிக்கை. ஒண்ணுமே தெரியாம மோடி பிரதமராகும் போது நானாகக்கூடாதுன்னு கேட்டா இவன் மாதிரி அடிமுட்டால் யாருமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அவனை நம்புற முட்டாலும் இருக்கத்தானே செய்யறாங்க. அது இல்லை, தன்னுடைய தகுதி திறமை மீது எதை நாம் இது செய்திருக்கிறோம் சாதனைகள், அவற்றின் மீது என்னால் இதை செய்ய முடியும்னு சொல்றோம் பாருங்க, அதுக்கு பேர் தன்னம்பிக்கை. ஏற்கனவே செய்திருக்கிறோம், இது போல் இன்னும் செய்வது என்ன கஷ்டம், அது தன்னம்பிக்கை. அதே போல மற்றவர் யார் செய்தார்கள், உறவோ நட்போ சமுதாயமோ, அவர்கள் மீது கொள்கின்ற நம்பிக்கை துணை நம்பிக்கை. சரி, நமக்கும் திறமை இருக்கு, அவருக்கும் திறமை இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்தா இன்னும் மகத்தான சாதனைகளை செய்யலாம் என்று சேர்ந்து செய்கின்ற போது இணை நம்பிக்கை. குடும்பத்தின் ஆணி வேர் கற்பு நம்பிக்கை. சரி, அப்படி இருந்தும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஏமாத்திடுறான். ஒரு குடும்பத்துல கணவனோ மனைவியோ தவறி போறாங்க. ஏன் காரணம், என்ன காரணம் என்றால் தெய்வ நம்பிக்கை இல்லை. இந்த நான்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையானது தெய்வ நம்பிக்கை. இப்ப தெய்வத்தை நம்பினா மட்டும் போதுமா? கடவுளை 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 கடவுளைனா நம்பிக்கையா என்றால், தெய்வ நம்பிக்கை என்பது தெய்வ நீதியை மதித்து வாழ்வது. உலகத்திலே பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது, தெய்வ நம்பிக்கைக்கும் தெய்வ நீதியை மதித்து வாழ்வதும் ஒன்று என்பதே தெரியாது. ஏதோ சும்மா கடவுளை கும்பிட்டா தெய்வ நம்பிக்கைன்றான். அப்ப செய்யற வேலைங்க. ஆனால் தெய்வ நம்பிக்கை என்பது வேறு அல்ல, தெய்வ நீதியை மதித்து நம்புவது என்பது வேறு அல்ல, ரெண்டும் ஒன்னேதான். அதெல்லாம் கடமை செய்பவன் கடவுளை நாடுவான், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான். ரெண்டையும் பிரிக்க முடியாது என்றார் மகரிஷி. ஆனால் தெய்வ நம்பிக்கை என்பது என்ன என்றால், தெய்வ நீதியை, இயற்கை சட்டத்தை மதித்து வாழ்வது, அதுதான் தெய்வ நம்பிக்கை. அப்படி வாழ்ந்திருந்தால் இந்த நாளும் சரியா இருக்கும். தன்னம்பிக்கைக்கும் சரியான திறமை இருக்கும், துணை நம்பிக்கையும் யாருன்னு தேர்ந்தெடுக்க முடியும். இணைகின்ற போது யாரும் ஏமாற்றாமல் ரெண்டு பேரும் கூட்டாக வெற்றி காண முடியும், நல்ல வாழ்க்கை துணையும் அமையும்.
அதனால் இந்த 4க்கும் தெய்வ நம்பிக்கை தான் அடிப்படை. தெய்வ நம்பிக்கையோ தெய்வ நீதியின் மீது இருக்கணும். இப்படி இதை அடைகின்ற போதுக்கு என்ன பேரு? யோகம் அடைவாய். இதுக்கான ஒரு மகர்ஷி கவி, அது அடுத்த அமர்களை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. அருமை, சிறப்பு. கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் தாண்டி அப்படியே ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாமல், அது எப்படி சொல்கிறது, இது அந்த தொடர், அந்த ஓட்டம், சிந்தனை ஓட்டம், அருமை. தொடர்ந்து வேதாத்திரிய கீதை விளக்கம் சிறப்பு நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரதும் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிருந்தா கார்த்திகேயன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட விஷ்ணு பிரியா அம்மா அவர்களுடைய குட்டி, எனக்கு பேர் மறந்து போச்சு, அந்த குழந்தையை பாடச் சொல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலக போராட்சி, சீர்செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், பேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பெருவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழிப்பு, உண்மை ஒன்றை சேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காந்தீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மணமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பொதுவமொழி ஓர்த்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாத்தாடி உயர்த்தட்டும், கழக பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடுவறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வின் அளிக்குமே நாள ஒளி வீசட்டும், நாம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தெய்வத்தின் குரல். அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் குட்டி தங்கம். ஐயா சொல்லுங்க, நீங்க பேசுங்க.
தெய்வத்தின் குரல் அப்படின்னு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் நல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இறுதி நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைவனர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள்.